இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சகரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இது சகரியா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு தூதன் பேசுகிறத பார்க்குறோம். அதை 1வது வசனத்தில் பார்க்குறீங்கன்னா, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, சகரியா தீர்க்கதரிசி தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கே ஒரு தேவ தூதன் தன் கையில் ஒரு அளவு நூலை பிடித்து கொண்டிருக்கிற ஒரு புருஷனை அவர் பார்க்குறாரு. நீ எவ்விடத்துக்கு போகிறாய்ன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் எருசலேமினுடைய அகலம் எவ்வளவு என்றும் அதன் நீளம் எவ்வளவு என்றும் அறியும்படியாக அதை அளக்கிறதுக்காக நான் போகிறேன்னு சொல்கிறார். அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே வேறொரு தூதன் அவருக்கு எதிர்பட்டு வரும்போது இந்த தூதன் அவரை சந்திக்கும்படியாக புறப்பட்டு வந்தான். அவரை நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷர்களின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணம் போல இருக்கிற வாசஸ்தலமாக அது இருக்குது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு ஜனக்கூட்டம் திரளாய் கூடுதான், மிருக ஜீவன்களின் திரளும் அவர்களை சூழ்ந்திருக்கிறது. ஏன் அப்படி இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்களின் எருசலேத்து பட்டணம் எப்படி இருக்குது, அது மதில் இல்லாத பட்டணம் போல இருக்குது. அதனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அதன் நடுவிலே நான் மகிமையாக இருப்பேன்னு சொல்கிறார். அதனால் நீ எழுந்து வடதிசையிலேருந்து ஓடி வாருங்கள்னு சொல்கிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் அவர்களை நான் சிதறடித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் பாபிலோன் குமாரத்தின் இடத்துல சிறைப்பட்டிருக்கிற சீயோனே, உன்னை நீ விடுவித்துக்கொள். பாபிலோன் என்பது என்ன? அது வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையும் நிறைஞ்ச எல்லை. அத்தகைய எல்லையில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களான சீயோனே, உன்னை நீ விடுவித்துக்கொள், பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும்னு சொல்கிறார். அப்போது பாபிலோனுடைய கிரியைகளை போல இருக்கிற காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி இருக்குன்னா, கர்த்தர் இன்றைக்கி என்ன சொல்கிறார், அவைகளிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டேன்னா உனக்கு மகிமை உண்டாகும். உன்னை கொள்ளையிட்ட ஜாதிகள் இடத்துலேருந்து நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்கிறார். அதனால தான் உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும், சீயோன் குமாரத்தியை நீ கம்பீரித்து பாடு, இதோ நான் உன்னை உன் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ தேவனை துதித்து நாம் பாடி மகிமைப்படுத்தும் போது தேவன் இத்தகைய மனுஷர்களுடைய சிறையிருப்பிலிருந்தும் மிருக ஜீவன்களுடைய பிடியிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிப்பார். அத்தகைய சூழ்நிலையை தேவன் நமக்கு மாற்றுவார். அதனால்தான் சொல்கிறார், என் கைகளை அவர்களுக்கு விரோதமாய் அசைப்பேன்னு சொல்கிறார். இன்றைக்கி நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் தேவனுடைய கை அசைக்கப்படுமா? அப்படி இருக்கும்போது அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு எதிரியை தேவன் நியமித்து வைத்திருப்பார் இல்லையா? அப்போ உங்களை கொள்ளையிடுகிறவர்களுக்கும் அவங்கள அடிமையாக்குறவங்க இருப்பாங்க, அவங்க கையிலே இவர்கள் கொள்ளையாவார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் தாவீதும் பாருங்கள், கண்மணியை போல என்னை காத்தருளும்னு சங்கீதம் 17:8 சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் நம்மை தனது கண்மணியை போல அவர் பாதுகாத்து வண்ணெடுத்து அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி உங்களை கொள்ளையிட்டவர்களே தேவன் சந்திப்பார். அவர்களுக்கு யார் எதிராளியோ அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்களோ அவங்க கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பார். அதை விசுவாசிங்க. உபாகமம் 32:10 அதான் சொல்கிறார், பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலே அவர்களை நான் கண்டுபிடித்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி அவர்கள் வனாந்திர பாதையிலே வந்தாங்க. ஊழையிடும் நரிகளும் குள்ள நரிகள் எல்லாம் இருந்த இடம் அது இல்லையா? அது பாழான நிலம், வனாந்திரம், அது அவாந்திர வெளி. அந்த எல்லையிலிருந்து நான் என் ஜனங்களை கண்டுபிடித்தேன், நான் அவர்களை நடத்தினேன், அவர்களுக்கு நான் உணர்த்தினேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தான் நடத்தினார். அவர் வார்த்தையின் மூலமாக அவர்களை உணர்த்தி நடத்தினார்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி தேவன் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து அருளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் அவர் நம்மை நடத்துவார், அவர் கண்மணி போல நம்மை பாதுகாப்பார். யோவான் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் என்னை, யாருன்னா கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனையும் அறியாதபடியினால என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். அப்போது ஒரு கூட்ட ஜனம் நம்மளை நெருக்கிறதுன்னு பார்க்கும்போது அது எதனாலன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அறியல,
அவர் அனுப்பின பிதாவாகிய தேவனையும் அவர்கள் அறியாதனால்தான் நம்ம இன்னைக்கு நெருக்கி கொண்டிருக்காங்க. அதனால் அவர் சொல்கிறார், நான் வந்து அவர்களிடத்திலே பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து அவங்க போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லைன்னே சொல்கிறார். அதனால் என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முதலாவது இந்த உலகத்துக்கு நமக்காக தனது ஒரே பேரான குமாரனை, இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைய தான் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை இந்த உலகுக்கு கொடுத்து இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார். அப்போ அவரை குமாரனையும் நம்ம விசுவாசிக்கணும், அவர் அனுப்பின பிதாவாகிய தேவனையும் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அவரை நாம் யார் பகைக்கிறாங்களோ அவங்கள பிதாவாகிய தேவனும் பகைப்பேன்னு சொல்கிறாரு. யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷர் மத்தியில் வாழ்ந்து அவர் 30 வருஷம் தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அடுத்து 3.5 வருஷம் தன் 31வது வயதுலேருந்து 33 வருஷம் வரைக்கும் 3.5 வருஷம் வரைக்கும் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார் இல்லையா. அப்போ என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற, அப்போ அவர் சுவிசேஷத்தெல்லாம் அறிவித்து அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவாகிய தேவனால் அவர் 3ஆம் நாள் எழுப்பப்பட்டார் பரிசுத்தாவின் வல்லமையிலே. அடுத்து அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தான் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை, பரிசுத்த ஆவியாகிய அந்த தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவார், சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார்னு சொல்கிறார்ல. உங்களுக்கு அவர் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இனி வரும் காலங்களில் நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் தேற்றரவாளனாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்குறோம். 2 தெசலோனிக்கர் 1:6 உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களை எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுடைய நீதியாக இருக்குது. இன்றைக்கி உங்களை உலக ஜனங்கள் உபத்திரவப்படுத்துகிறாங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவங்களுக்கு தான் உபத்திரவம், நீங்கள் எங்களோடு கூட இளைப்பாறுதலை அடைவீர்கள். இதுதான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 105:15 அவர் தன்னுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளை யாரும் தொடாதபடிக்கு அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றே வேத வசனம் சொல்லுது. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையும் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் தேவன் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கி மனுஷ வல்லமைகளோ மிருகங்களையோ குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன்னு வாக்குரைக்கிறார். மத்தேயு 25:45 அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கும் செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவன் அவர் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். பிசாசின் பிடியில் பிடிப்பட்டவங்களை எல்லாரையும் தேவன் நாளில் விடுவித்து வந்தார்னு பார்க்குறோம். அதை போல் இன்றைக்கி சிறியவராகிய எளிய நிலைமையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். அவங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா தேவனுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்க இல்லையா. இறங்கி கடன் கொடுங்கன்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி நீங்கள் இறங்கி மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யும் போது அது யாருக்கே செய்கிறீங்க, அது கர்த்தருக்கே செய்கிறதாகுதுன்னு வேத வசனம் சொல்லுது. அப்படிப்பட்டவங்களை தேவன் கண்ணின் மணியை போல பாதுகாப்பார். 1 யோவான் 4:15 பார்க்குறோம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கி நாம் என்ன பண்ணோம், விசுவாச அறிக்கை இடணும். பிதாவாகிய தேவன் தனது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை நாம் அறிந்து அவரை நாம் விசுவாசிக்கும் போது நாம் தேவனில் நிலைத்து இருக்கிறவர்களாய் காணப்படுவோம். நமக்கு அந்த ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுறார். யோவான் 17:18 நீர் என்னை இந்த உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன். தன்னுடைய சீஷர்களை குறித்து அவர் சொல்லும்போது எப்படி பிதாவாகிய தேவன் குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார், அவர் பாடுகளை பட்டார், நமக்காக நிந்தை அவமானங்களை பட்டார், நமக்காக அவர் கொலையுண்டார், தம்மை தாமாகவே முன்வந்து ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தான்னு பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் அவர் பல பாடுகளை பட்டது போல் இன்றைக்கி நம்மையும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியக்காரர்களை
இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி வைத்திருக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ அநேகரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு தேவன் இன்னைக்கு நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிற பாத்திரமாய் வைத்திருக்கிறார் இல்லையா? அதனால் இந்த உலகத்துக்கு நான் அவர்களே அனுப்புகிறேன். நீர் என்னை உலகத்துக்கு அனுப்புண்டு போல அவங்களே நான் அனுப்புகிறேன். அதனால்தான் தன் சீஷர்களை 2 பேராக பட்டணத்துக்கு அனுப்பி எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் போய் அவருடைய வார்த்தையை சொல்லி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி பலவீனப்பட்டிருக்கிறவங்களை எல்லாரையும் சுகமாக்கவும் அந்த வல்லமையை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாருன்னு பார்க்குறோம். மீகா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாகி மீட்பார் என்று வேதவசனம் சொல்லுது. கர்த்தர் நம்மை அவருடைய சத்துருக்களின் கையிலிருந்து நீக்கி பாதுகாப்பார். சகரியா 2ஆம் அதிகாரம் 8-9, சீயோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி அவர் நம்மை தொடுகிறவங்க அவருடைய கண்மணியை தொடுறாங்கன்றார் இல்லையா? இப்போ நாம் என்ன செய்யணும்? சீயோன் குமாரத்தியே நம்மை அழைக்கிறார் சபையாரை. நாம் தேவனை கம்பீரித்து பாடி அவரை மகிமைப்படுத்தணும். கீர்த்தனம் பண்ணும்போது அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அந்நாளிலே நான் அநேக ஜாதிகளை கர்த்தரை சேர்ந்து என் ஜனம் ஆவார்கள். அப்போ புறஜாதி மக்களும் நம் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறார். நான் உன் நடுவிலே வாசமாக இருப்பேன், அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்பதை நீ அறிவாயின்னு இந்த சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அந்த தூதன் சகரியா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில், சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கும் நீங்கள் எதையும் செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கும் செய்யாதிருக்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் சிறுமைப்பட்ட எளிமையான ஜனங்களை யாருமே என்ன பண்ணக்கூடாது? புறந்தள்ளவோ அவங்கள கொடுமைப்படுத்தவோ கூடாது. ஏன்னா நாம் அதை யாருக்கு நாம் அதை செய்கிறோமோ அது தேவனுக்கே செய்கிறதா ஆகுதுன்னு வசனம் சொல்லுகிறதுனால அப்படிப்பட்ட சிறியோர்களையும் எளியோர்களையும் ஒடுக்காதபடிக்கு நாம் இருக்கணும். அதனால் இன்றைக்கி கர்த்தர் இந்த வசனத்து மூலமாக நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார்னா, கர்த்தர் தம்முடைய மக்கள் மேலே அவர் மிகவும் பிரியமாக இருக்கார். ஃபஸ்ட்டு அவங்களுடைய பாதுகாக்கவும் அவங்களிடத்துல தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தவும் விலை மதிப்பற்றது ஒத்ததாக அவர் அதை கருதுகிறாராம். அதாவது தன்னுடைய மக்களுடைய பாதுகாப்பு காக்கப்படணுன்றதுக்காக அவர்களை எப்படி விலை மதிப்பற்ற ஒரு சொத்து போல தேவன் அவர்களை பார்த்து அவங்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். நம்முடைய கண்மணி என்பது இந்த உடலில் ஒரு முக்கியமான அவயமாக இருக்காது, பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். அதுபோல தான் தேவன் தம்மை நம்புகிற ஜனங்களை மற்ற மக்கள் துன்புறுத்தும் போது அவர் காயப்படுவதாக தன்னை காண்பிக்கிறார், அதற்கு சமமாக தன்னை சொல்லுகிறார். அதனால் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துலேருந்து தேவன் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. அதனால் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படாமல் கர்த்தரை நம்புங்க. தேவனுக்கு எவ்வளோ நீங்கள் பிரியமாக நடக்கிறீங்களோ அப்போ தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு அதிகமாகும். அதனால் கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாக இருங்க. ஏன்னா எந்த ஒரு சோதனையும் உங்களை தொடும்போது தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைப்பூட்டுறதுக்கு தான் உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னே கர்த்தர் சொல்கிறார். அதனால் எதை குறித்தோ கலங்காமல் பயப்படாமல் கர்த்தர் பேரிலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. ஆமீன்.